வணக்கம் மக்களே. நிர்மலா சீதாராமன் அந்த பேர் கேட்கும்போது ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா நல்லா முகம் கழுவிட்டு பொட்டு வச்சுட்டு தலை நல்லா வாரிட்டு பூ வச்சுக்கிட்டு ஒரு லட்சணமாக பார்க்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான்னு கையெடுத்து கும்பிடணும். ஆனால் இதே நிர்மலா சீதாராமன் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாங்க, மொழியை பற்றி பேசுகிறாங்க, இன்னும் அந்த சாசனம் இந்த சாசனம் சனாதானம் அது இதுன்னு எதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதன்படி இவங்க நடந்துக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இவங்களை யாராவது ரொம்ப தெளிவாக அமைதியாக சாந்தமாக பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. மூக்கு விரிச்சிக்கும், கண்ணு பிதுங்கிக்கும். அப்புறம் இந்த முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பத்ரகாளி தோற்றத்தில் நாடாளுமன்றத்தை பேசியிருக்கிறாங்க. ஒரு பேச்சு, தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு. ஆமாங்க, தமிழ் படித்தா கண்டிப்பாக நீங்கள் பிச்சை எடுக்கவே முடியாது. ஏன்னா தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்தியாவிலேயே இல்லைனாலும் வெளிநாடுகளில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற மொழியை நாங்கள் கற்றுக்கிட்டோம்னா கோயிலில் நின்று கண்டிப்பாக பிச்சை தான் எடுக்கணும். புரியுதா? அதனால தான் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, தமிழை படித்தா நீங்கள் பிச்சை எடுக்க முடியாதுன்னு. நாங்கள்லாம் பிச்சை எடுக்க வேண்டியது இல்லைங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? வேணும்னா நீங்கள் படிங்க. நீங்கள் தானே சொன்னீங்க உண்டிலலாம் காசை போடாதீங்க, நம்ம ஐயர் தட்டை வச்சு நின்றுட்டு இருப்பார், அவருக்கு போடுங்கன்னு. பிச்சை நாங்கள் எடுக்க வேண்டியதில்லை, நீங்களே எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.